ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ மார்க்கெட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஃப்ளாட் ஓப்பனிங் ஆன் பாசிட்டிவ் சைட் நடந்துச்சு. நம்ம ரெண்டு பக்கமும் நடக்கலாம்னு எதிர்பார்த்தோம். பட் வந்து பாசிட்டிவ் சைடு ஓப்பன் ஆகி ஒரு நல்ல ரேலி டுவர்ட்ஸ் வந்து 330. ஸோ நம்ம சொல்லியிருந்தது வந்து 220 பிரேக் பண்ணணும். 220 பிரேக் பண்ணால் 330 வரும். 300 to 330 அதை தாண்டிச்சுன்னா 500 அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 330 360 வரைக்கும் போயிட்டு 330ல க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு டவுசோன் அண்ட் நாஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ரேலி கொடுத்துட்டு இருக்கு டுவர்ட்ஸ் அப் சைடில். ஸோ இட்ஸ் இண்டிகேட் மார்க்கெட் நாளைக்கும் வந்து ஒரு ஒரு மாதிரி கேப் அப் ஓப்பனிங் கொடுக்கறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது இப்போ இருக்கிறத தான் சொல்கிறேன். இந்த பையன் 12 மணிக்கு மேலே எப்படி மாறுவான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இவன் 2:30 மணி வரைக்கும் ரன் ஆவான். ஸோ இப்போதைக்கு இருக்க பர் கரண்ட் செனாரியோ வந்து மார்க்கெட் வந்து நல்ல பாசிட்டிவாக தான் அவங்க மார்க்கெட் நல்லா ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இட்ஸ் இண்டிகேட் ஒரு கேப் அப் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இட்ஸ் அ ப்ரடிக்ஷன் தான், இதான் நடக்கும்லாம் சொல்ல முடியாது சரிங்களா. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு கேப் அப் அப்படிங்கிறது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணால் கண்டிப்பாக மார்க்கெட் 25,500 தொடும். ஓகேங்களா. தீபாவளி போனஸா இல்லை ஆஃபரான்னு தெரில, நல்லாவே போய்கிட்டு இருக்கு மார்க்கெட்டு. நல்ல ஒரு ரெக்கவரி, பெருசாக வந்து எந்த ஃபாலுமே இப்போ வரைக்கும் இண்டிகேட் ஆகலை. நல்லாவே ரேலி வந்து ரெக்கவரி மோட்லேயே தான் போயிட்டுருக்கான். நிறைய பேர் வந்து செல்லாக போகுது அவ்வளோதான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீ என்ன வேணால் சொல்கிறான், நான்லாம் கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக அடிச்சு நவுத்தி போயிட்டே இருக்கான். எல்லாம் புட்டு புட்டு மார்க்கெட் கீழே இறங்க போகுது இறங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நான் அடிச்சு போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹெவியாக போயிட்டு இருக்காங்க. எஃப்எம்சிஜிலாம் இன்னைக்கு செம்ம ரேலி. பேங்கிங்கும் ஓகேவா இருந்தது இன்னைக்கு. ஐடி வந்து அந்த 350 லெவலை வந்து உடைக்கல. கீழே உடைப்பான்னு பார்த்தா இல்லை 400லேயே சஸ்டைன் ஆகி க்ளோசிங் வச்சுட்டான். ஸோ எஃப்எம்சிஜி வந்து இன்னைக்கு ஒரு நல்ல ரெக்கவரி கொடுத்தான். ஸோ அதனாலேயே வந்து மார்க்கெட் வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் இன்னைக்கு. ஓகேங்களா. ஸோ ஹெவி வெயிட்ஸ் வந்து பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல. ரிலையன்ஸும் பர்ஃபார்ம் பண்ணல, ஹெச்டிஎஃப்சியும் பர்ஃபார்ம் பண்ணல. ஐசிஐசிஐ கொஞ்சம் நல்லா தாக்கு பிடிச்சி கொடுத்துச்சு. ஸோ அதனால தான் வந்து இன்னைக்கு பேங்கிங் வந்து கொஞ்சம் நல்ல பர்ஃபார்மன்ஸ், ஐசிஐசிஐ எஸ்பிஐயும். ஸோ ஃபர்தராக வந்து இன்னைக்கு அடுத்த லெவல்ஸ் பார்த்துடலாம். ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு நிஃப்டி 25,330 க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ கேப் அப் ஆனிச்சு அப்படின்னா 25,500 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். அதாவது 400 to 500 இந்த ரெண்டு லெவல் சொல்லிக்கிறேன். 400 to 500 தான் வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேங்களா. 400க்கும் போகலாம், 500க்கும் போகலாம். ஓகேங்களா. 450 to 500 அந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை பிரேக் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு மைனர் ரெசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 25,680 இருக்குது. அதை பிரேக் பண்ணிச்சுன்னா 25,800. ஓகேங்களா. சப்போர்ட் லெவல் வந்து 25,220. உங்களுக்கே நல்லா தெரியும் அந்த 25,220 தாண்டறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அதுக்கேற்ற மாதிரி இப்போ வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். மைனர் சப்போர்ட் வந்து இப்போ கேப் அப் ஆயிடுச்சு அப்படின்னா 25,330 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு மைனர் சப்போர்ட்டாக இருக்கும். மேஜர் சப்போர்ட் வந்து 25,220. ஓகேங்களா. ஸோ இதுதான் நிஃப்டியோட லெவல். பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவனும் வந்து அந்த ட்ரெண்ட்லைனில் 3 நாளாக உடைக்கலன்னு சொல்லிட்டு இருந்தோம். 56,600 இன்னைக்கு உடச்சிட்டான். உடச்சி 799, ஆல்மோஸ்ட் வந்து 800 கிட்ட க்ளோசிங் வச்சிருக்கான். ஸோ நாளைக்கு கேப் அப் அப்படிங்கும்போது இதோட ரேலி வந்து 57,300 போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக வந்து 57,560 to 600. ஓகேங்களா. 57,600 வரைக்குமே போகும். ஸோ 57,600 ரீச் பண்ணிச்சுன்னா அதுதான் வந்து ஆல் டைம் ஹை. சாரி, பேங்க் நிஃப்டியோட ஆல் டைம் ஹை இட்ஸ் நியரிங். ஏன்னா இன்னும் ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பாயிண்ட்டுக்குள்ளே இல்லைங்க. 1000 பாயிண்ட் கூட சொல்ல முடியாது. கரெக்டாக ஒரு 900 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது ஆல் டைம் ஹை ரீச் பண்ணுறதுக்கு பேங்க் நிஃப்டி. ஆனால் நிஃப்டிக்கு இன்னும் நிறையவே இருக்குது. ஓகேங்களா. ஐடியோட சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பேங்கிங் வந்து இன்னும் நல்லாவே வந்து சரி ஐடியோட சப்போர்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நிஃப்டி வந்து இன்னும் ஸ்ட்ராங்காகவே போகும். பேங்கிங் மட்டும் இப்போதைக்கு நல்லா இருக்குங்க. ஓகேங்களா. ஆல் டைம் ஹை ரீச் பண்ணிடுவோம் போல சீக்கிரமே. நிஃப்டி ஐடி. ஸோ ஐடி இன்னும் அந்த சைட்வீஸ் அந்த 400ல் பரவாயில்ல. ஆக்சுவலி 350க்கு கீழே போனால் திரும்ப வந்து 400ல் இருக்கான். எனக்கு அதுவே வந்து பெரிய விஷயம் தான் ஐடி. ஏன்னா பேங்கிங் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுதோ ஐடி அந்த அளவுக்கு டவுனில் தான் இருக்குது. பேங்கிங் ஆல் டைம் ஹைக்கே போயிடுச்சு. ஆனால் ஐடி வந்து இன்னும் தடுமாறிட்டு தான் இருக்கான். ஓகேங்களா. ஸோ பேங்கிங் செக்டர் நல்லா இருக்குது. ஐடி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுத்தானா நல்லா இருக்கும். ஓகேங்களா. சப்போர்ட் பண்ணா அப்படின்னா கண்டிப்பாக வந்து நிஃப்டி வந்து தாறுமாறாக பிரிச்சுக்குவான். ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஸ்டில் அந்த சைட்வேஸ் வந்தாங்க. இவன் வந்து ஒரு மாதிரி அரைக்கிறான். 970 to 980 அப்படி கூட வச்சுக்கோங்களேன். அந்த 10 பாயிண்ட்ஸ்குள்ளேயே தான் மூவ்மெண்ட் இருக்குது. பெருசாக வந்து பிரேக் அவுட் எடுக்க மாட்டான். சைட்வேஸ் போகிறது நல்லது. பிரேக் அவுட் எடுத்தால் நல்லாயிருக்கும். ஆனால் பிரேக் அவுட் சீக்கிரம் எடுத்தான்னா ஒரு என்ட்ரியாவது நமக்கு கிடைக்கும். இவனும் வந்து ரிலையன்ஸும் சைட்வேஸ் போயிட்டான். அவனும் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 4-5 நாளாகவே வந்து
1383லேருந்து 72, 73 சிவன் அந்த 10 பாயிண்ட்ஸ்குள்ளே தான் மூவ்மெண்ட் இருக்குது. ஸோ ஹெவி வெயிட்ஸ் எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணல. ஓகேங்களா? நிஃப்டியில் உள்ள ஹெவி வெயிட்ஸான ரிலையன்ஸ், ஹெச்டிஎஃப்சியும் பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஐசிஐசிஐ பரவாயில்ல. ஐடி செக்டர் சுத்தமாக பெர்ஃபார்மன்ஸே இல்லை. ஆனால் இப்படி இருந்துமே நிஃப்டி வந்து ஸ்ட்ராங்காக வந்து மேலே ஏறிட்டே இருக்கான். ஸோ இந்த மாதிரியான செக்டர்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணானா நிஃப்டி வந்து இன்னும் நல்லாவே மேலே ஏறும் அப்படின்றதான் என்னோட ப்ரெடிக்ஷன். ஓகேங்களா? ஸோ தீபாவளிக்கு வந்து என்னோட 2 டேஸ் தான் இருக்குது, வியாழன் வெள்ளி. ஆக்சுவலி தீபாவளி அன்னைக்கு வந்து மார்க்கெட் உண்டு, அதுக்கு அடுத்த 2 நாள் தான் கிடையாது. மண்டே மார்க்கெட் உண்டு, மண்டே தான் நிஃப்டி எக்ஸ்பைரியும் கூட. அண்ட் வந்து டியூஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 1 hour மட்டும் முகூர்த்தம் ட்ரேட் அப்படின்னு சொல்லி எவ்ரி இயர் நடக்கும். ஸோ அதனால் டியூஸ்டே வந்து முகூர்த்தம் ட்ரேட், வெனஸ்டே வந்து மார்க்கெட் கிடையாது. ஓகேங்களா? ஓகே, இதுதான் நெக்ஸ்ட் வீக்கோட அப்டேட்ஸ். ஓகே, நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல் கண்டென்ட் போகிறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.